அவங்க சட்டை போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்ட அந்த அந்த ஒரு சட்டையை ஒரு வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலாக தான் நான் அங்கே இருப்பேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன். மக்கள் வேதனைப்படுகிறார்கள், பதிவு செய்வேன். மாற்றம் மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்தை கூட இந்த நடந்த நிகழ்வு அது. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஒரு மாத ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்தில் ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்கள் பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவித்தோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவித்து இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்லை. இன்னைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டில் கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம். அதே போல எங்கள் மக்களின் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரசுகள் ஏன்னா கன்னி பேச்ச கூட பேச விட மாட்டாங்க. இங்கேயே இவங்க தான் பேசுவாங்க, வெளியிலேயே அவங்க தான் பேசுவாங்க. அவங்க பெரிய அவங்க அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கட்டும். ஆனா நாங்கள் முதல் முறையா இருந்தாலும் பதவி ஒண்ணுதான், எம்எல்ஏன்றது பதவி ஒண்ணுதான். அது நான் என்னுடைய குரலை நான் சொல்லிதான் ஆகணும். அதே போல எங்கள் பகுதிக்கு சுதந்திர காற்று, மூச்சு காற்றை கொடுத்த, கைரேகை சட்டத்தின் குற்றப்பரம்பரை என்றது மூச்சு காற்றை கொடுத்த, சுவாசத்தை கொடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நான் போற்றி வணங்குகிறேன். அதே போல உயர்கல்வி, எங்களை போன்றவரை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு முற்றிலும் அதற்காக போராடியவர் இங்கே முன்னாள் சபாநாயகராகவும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் PK மூக்கிய தேவர் அவர்கள் தான். அவரையும் போற்றி வணங்குவோம். அதே போல எங்கள் மக்கள் குறையை நாங்கள் எல்லாம் தூங்குவதே இல்லை. ஆனா எங்க மக்கள்கிட்ட எப்படியாவது இந்த தண்ணி கஷ்டத்தை எப்படியாவது தீர்த்துடணும்னு நாங்கள் நினைச்சு கவலையோட இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை, எங்கள் அண்ணன் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில நாங்கள் சரி செய்து கொடுத்து விடுவோம், உங்களுக்கு தண்ணி வந்துடும் சொல்லி நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கோம் பேரவைத் தலைவர் அவர்களே. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து எங்கள் பகுதியை அவர் நேரடி பார்வையில் வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திருமதி க. சிந்து அவர்கள். அறிவில் சிறந்தவர்களுக்கும் அனுபவ மிக்கவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த மாபெரும் சட்டமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த த மோஸ்ட் பிளசன்ட் பர்சனாகவும் நடுநிலையாகவும் இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு, ரொம்ப கம்மியா பேசுவார், அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார், நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ். ஆங்கில ஆசிரியராக இருந்த என்னை கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா வெற்றி பெற்ற குடியாத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக்கிய எங்கள் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தந்தை போல் எங்களை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் எங்கள் வேலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்த பேரன்பு கொண்ட குடியாத்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. யார் சொல்லியிருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும், உன் புத்திக்கும் உன் அறிவுக்கும் எது சரியோ அதையே செய் என்ற பெரியார் கருத்துக்களை எனக்கு சொல்லி கொடுத்த எனது தந்தை திரு கமலநாதன் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் விஓ ஆக பணிபுரிந்து லஞ்சம் வாங்காமல் மறைந்த எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய எனது தந்தையை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.